எல்லா சாய் பக்தர்களுக்கும் ஓம் சாய்ராம். பாபாவை ஷீரடி கிராமத்தை விட்டு அனுப்புனா மட்டுமே தான் வைத்தியம் பார்க்க முடியும்னு சொல்லிடுறான் குல்கர்னி. குல்கர்னியோட வார்த்தையை கேட்ட ஊர் மக்களுக்கு என்ன பண்றதுன்னே புரியல. யோசிச்சுக்கிட்டே நிக்கிறாங்க. மோனியோட அம்மாவும் தன் கணவரோட வாயிலிருந்து நொர நொறையா வர்றதை பார்த்து விஷம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிருச்சுன்னு நினைச்சு ஓன்னு அழறாங்க. குல்கர்னியை பார்த்து நான் உங்களை தான் தெய்வமாக நினச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி அழ, வேற வழி இல்லாத ஊர் மக்களும் அவனோட சொல்லுக்கு கட்டுப்பட்டதை தலையாட்டிட்டு நிற்கிறாங்க. மோனியோட அப்பாவை வைத்தியம் பண்ணுறதுக்காக வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போன குல்கர்னியோட ஆட்கள் உடனே கதவை சாத்திக்கிட்டு தாங்க நடத்தின நாடகத்தை பற்றி மக்களுக்கு தெரியாமல் பேசிக்கிறாங்க. அப்போ குல்கர்னி, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த உயர்ந்த நிலைமை அடைஞ்சிருப்பேன். இதை யாருக்காகவும் எவனுக்காகவும் நான் விட்டு தர மாட்டேன். என்ன அவமானப்படுத்தின அவனை பழி வாங்கிறதுக்காக தான் இந்த நாடகத்தை போட்டேன்னு சொல்லி மோனியோட அப்பாவை கடிக்க வச்சது ஒரு பல் பிடுங்கப்பட்ட பாம்பு தான். அந்த பாம்போட வாய்க்குள்ள ஒரு விசேஷமான மருந்தை வச்சு அது கடிச்ச உடனே நொரத்தல்ற மாதிரி பண்ணியிருக்கிறதாவும் பேசிக்கிறாங்க. மக்கள் நினைக்கிற மாதிரி மோனியோட அப்பா அபாயகரமான கட்டத்தில் இல்லைன்னோ அவன் ஒரு தூக்க நிலைமையில தான் இருக்கான். அவனை காப்பாத்தினதா ஊர் மக்களை நம்ப வச்சு அந்த சன்னியாசியை பத்தின வெறுப்புணர்வை மக்களோட மனசுல வளர்க்கணும். அவனை அவமானப்படுத்தி இந்த ஷீரடியை விட்டே ஓட வைக்கணும் அப்படின்னு சொல்றான் குல்கர்னி. குல்கர்னியோட ஆட்கள் ஷிரடி வீதி வீதியா போய் பறையடிச்சு இனி யாரும் பாபாவுக்கு தானம் பண்ணக்கூடாது அப்படின்னு சட்டம் போட்டுறாங்க. அப்படி மறுத்து நடந்தா அவங்களுக்கு சரியான தண்டனை கிடைக்கும்னு சொல்லி மிரட்டிட்டு போறாங்க. பாபா வழக்கம் போல ஒவ்வொரு வீட பிச்சை கேட்க போறாரு. ஆனா ஒவ்வொருத்தவங்களோட மனசுக்குள்ளேயும் அவருக்கு பிச்சை போட ஆசை இருந்தாலும் பாபாவை பின்தொடர்ந்து வந்த குல்கர்னியோட ஆட்களுக்கு பயந்து கதவுகளை சாத்திட்டு பிச்சை போட மறுத்துறாங்க. அதை பார்த்து சந்தோஷப்பட்ட குல்கர்னியோட ஆட்கள் பாபா கிட்ட வம்பு செய்யறதுக்காகவே அவர் போன வழியை மறிச்சுக்கிட்டு உனக்கு நாங்கள் ஒரு பொருளை கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு பாபா நீங்க அன்போடு கொடுத்தா எந்த பொருளா இருந்தாலும் நான் ஏத்துக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே குல்கர்னியோட ஆட்கள் பாபாவோட பிக்ஷை பாத்திரத்துல மண்ணை அள்ளி போட்டுறாங்க. ஆனா பாபா அதை கூட ஏத்துக்கிட்டு அல்லா மாலிக்னு சொல்லி அவங்கள ஆசீர்வாதம் பண்றாரு. இப்போ குல்கர்னியோட ஆட்களுக்கே குழப்பமாயிருது. என்னடா இது, நம்ம மண்ணை அள்ளி போடுறோம், இவன் நம்மளை ஆசீர்வாதம் பண்ணிட்டு போறானே அப்படின்னு. வழியில பாபாவை பார்த்த பாய்சாமா உடனே பாபா கிட்ட வந்து, நீ இப்படி வீதி வீதியா பிச்சை எடுக்கிறது அம்மாவான எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்ல, பாபா அதுக்கு நான் ஒரு நாடோடி, இப்படி பிச்சை எடுக்கிறதுல என்ன அவமானம் இருக்கு, இது என்னோட தர்மம் தான் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட குல்கர்னியோட ஆட்கள், அப்ப தானமா வாங்கின மண்ணை கூட இவர் சாப்பிடுவார் போல, ரொம்ப சுவையா இருக்கும் போல அப்படின்னு கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. அதுக்கு பாபா, ஒரு சன்னியாசிக்கு விருப்பமான சாப்பாடும் கல்லும் மண்ணும் கூட ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றாரு. அவர் சொன்னபடியே பாய்சாமா கொடுத்த ரொட்டியையும் அந்த மண்ணையும் ஒன்னா சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்றாரு. அவரை தொடர்ந்து வந்த குல்கர்னியோட ஆட்கள் ஒரு கல்லை எடுத்து இவனை எப்படியாவது ஊரை விட்டு விரட்டணும் அப்படின்னு சொல்லி அவர் தலையை நோக்கி வீசுறாங்க. பாபாவோட தலையில அந்த கல்லு பட்டு ரத்தம் வந்துடுது. அதை பார்த்த பாய்சா குல்கர்னியோட ஆட்களை பார்த்து, நீங்களாம் மனசாட்சியே இல்லாத மனுஷங்களா, யாருக்குமே தீங்கு பண்ணாத இவர் அடிக்கிறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்தது அப்படின்னு கேட்டுட்டு அவரோட தலையோட காயத்துக்கு தான் புடவை முந்தானையை கிழிச்சு கட்டு போட்டு விடுறாங்க. கல்லை எடுத்து வீசின குல்கர்னியோட ஆட்களை பார்த்து, ஒரு பாவமும் அறியாத இந்த அப்பாவி மேல கல்லை தூக்கி போட்டதை நான் அரசாங்க அதிகாரி கிட்ட சொல்லவா, சொன்னா உங்களுக்கெல்லாம் எவ்வளவு பெரிய தண்டனை கிடைக்கும்னு தெரியுமா அப்படின்னு கோவமா திட்டுறாங்க. உடனே பாபா பாய்சாமாவை பார்த்து, விடுங்க பாய்சாமா, அவங்க செய்யறது தவறுன்னு அவங்களுக்கே தெரியல, அதனாலதான் இந்த மாதிரி அவங்க செய்யறாங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே பாய்சா, அவரோட நல்ல குணத்தை பார்த்தீங்களா, உங்களுக்கு தானம் கொடுக்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்க யாரும் தானம் கொடுக்க வேணாம், ஆனா அவர்கிட்ட ஏதாவது நீங்க வம்பு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் இனிமே நல்லவளா இருக்க மாட்டேன் அப்படின்னு ரொம்பவே கோவமா பேசிடுறாங்க. வழக்கம் போல குல்கர்னியும் அவனோட ஆட்களும் பாபாவை ஏதாவது சதி பண்ணி ஊரை விட்டு விரட்டணும் அப்படிங்கிறதுக்காக கதவை சாத்திக்கிட்டு ஒரு சதி ஆலோசனை பண்றாங்க. அதை ஒட்டி கேட்கறதுக்காக குல்கர்னியோட தங்க ஊர்லேருந்து வந்திருக்கா இல்லையா, அவன் முயற்சி பண்றா. ஆனா ஒரு விஷயத்தையும் அவனால தெரிஞ்சுக்க முடியல. அப்போ திடீர்னு கதவை திறந்துட்டு வந்த குல்கர்னி தன்னோட தங்க இங்க ஒட்டு கேட்டுட்டு நிக்கிறத பார்த்த உடனே, நீ இன்னும் திருந்தலையா அப்படின்னு திட்டினபடியே, போ உங்க அண்ணிக்கிட்ட போய் ஒரு 50-60 பேருக்கு விருந்து சமைக்க சொல்லு அப்படின்னு சொல்றான்.
விருந்துக்கு யார் யாரெல்லாம் வராங்க, இப்போ விருந்து வைக்க வேண்டிய காரணம் என்ன அப்படின்ற விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே முயற்சி பண்ணுறா. ஆனால் குல்கர்னி கிட்ட இருந்தோ அவனோட ஆட்கள்கிட்ட இருந்தோ அவளால் எதுவுமே தெரிஞ்சுக்க முடியல. தலையில் அடிப்பட்ட காயத்தோடையே பாபா துவாரகாமையில் ஒரு செடியை நட்டு வச்சிட்ருக்காரு. அப்போது அங்கே வந்து ஜிப்ரி அவர் தலையில் இருக்க காயத்தை பார்த்துட்டு அதை பற்றி விசாரிச்சுக்கிட்டே, நீங்கள் எப்பயும் இப்படி அழகாக சிரிச்சிட்டே இருக்கீங்களே, உங்களுக்கு பயமே இல்லையா அப்படின்னு கேட்க, அதுக்கு பாபா, இந்த காயம் என்னோட கர்ம வினை பயன், அதிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது. நான் கல்லை எரிஞ்சா எனக்கும் அது வந்து படத்தானே செய்யும் அப்படின்னு சொல்கிறாரு. அன்பு செய்கிற யாருமே பயப்பட மாட்டாங்க. நான் அன்பு சொல்லி கொடுக்க வந்திருக்கேன். எங்கெல்லாம் அன்பு இருக்கோ அங்கே பயமே இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. பாபாவை பழி வாங்கி ஊரை விட்டு துரத்துற ஒரே நோக்கத்தோடு இருக்க குல்கர்னி அதனோட முயற்சியாக பாய்ஸாவோட கணவர் அப்பாஜியை தன்னோட வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிட்டுட்டு வரான். ஆனால் அதுக்கு அப்பாஜி தன்னோட மனைவி பாய்ஸா மதிய உணவு தயார் பண்ணி வச்சுருப்பாங்க, அந்த உணவு வீணாயிடும், நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஏதோ திட்டத்தோடு காத்திருந்த குல்கர்னி, உங்களுக்காகவே சாப்பாடு பலகாரம்லாம் பண்ணி தயாராக வச்சுருக்கோம், ஒரு நேரம் எங்கள் வீட்டில் சாப்பிட்றதுனால உங்களுக்கு ஒரு குறைவும் வந்துடாது அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக சம்மதிக்க வைக்கிறான். வேற வழி இல்லாமல் எனக்கு ஏதாவது கொஞ்சம் மட்டும் சாப்பிட கொடுங்க அப்படின்னு சொன்ன அப்பாஜிக்கு இலை நிறைய பலகாரத்தை வச்சு சாப்பிட கொடுத்துட்றான் குல்கர்னி. ஒரு வாய் சாப்பாட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு எந்திரிக்க போன அப்பாஜி கிட்ட, நீங்கள் முழு இலையும் சாப்பிட்டாதான் எங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தந்திரமாக அவரை உட்கார வச்சிடறான். ஒத்துக்கிட்ட அப்பாஜியும் வேற வழி இல்லாம சாப்பிட ஆரம்பிக்க, அவர் சாப்பிட்டு முடிச்ச உடனே காத்திருந்த மாதிரி குல்கர்னியோட தங்கச்சி தந்திரமா அவனோட இலையில மறு சாப்பாடால நிறைச்சி வச்சிடறா. அதிர்ச்சியான அப்பாஜி வேற வழி இல்லாம கஷ்டப்பட்டு அதையும் ஒரு வழியா சாப்பிட முயற்சிக்கிறாரு. துவாரகாமையில பாபாவோட பேசிட்டு இருக்க ஜிப்ரி பாபா கிட்ட, நீங்க எப்படி தனியா இருக்கீங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு பாபா, சுயநலமா வாழ்ற மனுஷன் மட்டும்தான் இந்த உலகத்துல தனிமைப்படுத்தப்படுறான். தன்னை பத்தி மட்டுமே யோசிச்சு சுயநலமா ஒரு மனுஷன் இருந்தான்னா அவன் எவ்வளவு பேருக்கு நடுவுல இருந்தாலும் மனசால தனிமைப்படுத்தப்பட்டுருவான். ஆனா மற்றவங்களை பத்தி அவங்களோட நலன்ல நம்ம அக்கறையும் வச்சிருந்தோம்னா தனியாளா இருந்தா கூட எல்லோரோடையும் சேர்ந்திருக்க மன நிம்மதி நம்மளுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்றாரு. அந்த சின்ன குழந்தைக்கு புரியுற மாதிரி, நான் தனியாளா இருக்க மாதிரி தெரிஞ்சாலும் எல்லோரோடையும் சேர்ந்துதான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அப்பாஜியால சாப்பிடவே முடியலனாலும் கஷ்டப்பட்டு வேற வழி இல்லாம சாப்பிட்டு முடிச்சு ஒரு வழியா எந்திரிக்க போறாரு. அதை பார்த்த குல்கர்னி, எப்படி நீ எந்திரிக்கலாம், நான் சொல்லும் போது என்னோட அனுமதியோட மட்டும்தான் எந்திரிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவரை திரும்பியும் பலவந்தமா இலையில உட்கார வச்சு இலை நிறைய பல சாப்பாட்டு பொருளால நிறைச்சு அவரை சாப்பிட சொல்லி கட்டாயப்படுத்துறான். உங்க மனைவி பாய்ஸா அந்த சாமியாருக்கு நாங்க பிச்சை கொடுக்க கூடாதுன்னு சொன்னதுக்கு அப்புறமும் பிச்சை போட்டு நான் போட்ட சட்டத்தையும் மீறி நடந்தாங்க. நீங்க இப்போ இந்த சாப்பாட்டை எல்லாம் முழுசா சாப்பிட முடிக்கலன்னா அந்த சாமியாரை இந்த கிராமத்தை விட்டு விரட்டி அடிக்கணும். முடியாதுன்னா நீங்க இந்த இலையில இருக்க எல்லாத்தையும் முழுசா சாப்பிட்டுட்டு என்ன சந்தோஷப்படுத்தணும். உங்களுக்கு எது பிரியமோ அதை செய்யுங்க அப்படின்னு சொல்றான். ஜிப்ரி பாபா கிட்ட, உங்கள்கிட்ட அற்புதமான சக்தி இருக்குன்னு சொல்றாங்களே, அது உண்மைதானே? அந்த சக்தினால தானே நீங்க மோனிய பேச வச்சீங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு பாபா, ஒவ்வொருத்தவங்களோட கஷ்டத்தையும் புரிஞ்சுக்கிட்டு எப்போ நாம் அவங்களுக்கு உதவணும் அப்படின்னு மனசார நினைக்கிறோமோ அப்போ இந்த சக்தி ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளேயும் வரும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுவும் தனக்கு ஒன்றுமே தெரியாமல் இருக்க ஒரு மனுஷனுக்கு, உதவுறதுக்கு ஆளே இல்லைன்னு தவிக்கிற ஒரு மனுஷனுக்கு அந்த கடவுள் தானே உதவுறதுக்கு இறங்கி வந்துருவாரு அப்படின்னு சொல்கிறாரு. குல்கர்னி போட்ட சட்டத்தை மீறி பாபாக்கு சாப்பாடு கொடுத்த காரணத்தினாலதான் பாய்ஸாவையும் தன்னையும் பழிவாங்க குல்கர்னி இந்த திட்டத்தை போட்டிருக்கான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட அப்பாஜி குல்கர்னி கிட்ட, வெள்ளைக்காரன் கொடுத்திருக்க அதிகாரத்தை பயன்படுத்தி நீங்க அவரை எப்பயோ ஊரை விட்டு விரட்டியிருக்கலாம், ஆனா சாயை உங்களால விரட்ட முடியல, ஏன்னா அவர்கிட்ட இருந்த சக்தி அந்த மாதிரி. நீங்க எங்களை வச்சு சாயை எதிர்த்து ஏதாவது காரியம் பண்ணிடலாம் அப்படின்னு மட்டும் கனவுலையும் நினைக்காதீங்க, கண்டிப்பா நாங்க அப்படி எதுவும் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே குல்கர்னிக்கு பயங்கர அதிர்ச்சி ஆயிருது. அதனால நீங்க எவ்வளவு சாப்பிட கொடுத்தாலும் நான் சாப்பிட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டுரங்கனை வேண்டி சாப்பிட ஆரம்பிக்கிறாரு.
அப்பாஜியால சாப்பிடவே முடியல. தண்ணியை குடிச்சு குடிச்சு எப்படியோ சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்றாரு. அதை பார்த்து பாவப்பட்ட ருக்மிணி அதை தடுக்க முயற்சி பண்றா. ஆனா அவளை மிரட்டி உள்ள அனுப்பி வச்சிடறான் குல்கர்ணி. உள்ள போன குல்கர்ணியோட மனைவி ருக்மிணிக்கு என்ன பண்றதுன்னு புரியல. இது ரொம்ப பெரிய பாவம், இந்த மாதிரி ஒருத்தங்களை கஷ்டப்படுத்தவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வேலைக்கார பொண்ணுகிட்ட இவர் ஏன் இப்படி பண்றாருன்னு தெரியல, ஒருத்தருக்கு 50 பேர் சாப்பிட வேண்டிய பலகாரங்களை பண்ண சொல்லி அன்னத்தை வீண் பண்றது எவ்வளவு பெரிய பாவ காரியம். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, இதை எப்படியாவது தடுத்தாகணும். எனக்கு ரொம்ப பயமாகவும் இருக்கு. அதனால நீ போய் பாய்ஸா அக்காவை எப்படியாவது கூட்டிட்டு வந்துறேன் அப்படின்னு சொல்லி தன்னோட வேலைக்கார பொண்ண பின்பக்க கதவு வழியா அனுப்பி வைக்கிறா. வேலைக்காரி மூலமா விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட பாய்ஸா உடனே குல்கர்ணி வீட்டுக்கு வர்றாங்க. ஆனா அதுக்குள்ள காலியான இலையில திரும்ப சாதம், நெய், பருப்பு எல்லாம் ஊத்தி அதை சாப்பிட முடியாம திணறி சாப்பிட்டுட்டு இருக்காரு அப்பாஜி. வேகமா சாப்பிட்ட அப்பாஜிக்கு விக்கல் வர குடிக்கிறதுக்கு தண்ணி கூட தராம அவரை பார்த்து பரிகாசமா சிரிக்கிறாங்க குல்கர்ணியும் அவனோட ஆட்களும். அப்பாஜிக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்க அவரோட வேதனையை தீக்கிறதுக்காக கருணையே வடிவான சாயி தான் இருந்த இடத்துல இருந்து தண்ணி எடுத்து குடிக்கிறாரு. இப்போ அப்பாஜிக்கு வந்த விக்கல் அப்படியே காணாம போயிருது. வந்த விக்கல் எப்படி போச்சு அப்படின்னு புரியாத அப்பாஜி திரும்பவும் சாப்பாட்டை சாப்பிட தொடங்குறாரு. அங்கே வந்த பாய்ஸா தன்னோட கணவர் கஷ்டப்பட்டு சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு இருக்கிறதையும் திரும்ப அவரோட வேலையை நிறைக்கிறதுக்காக வேலையாட்கள் தட்டு நிறைய பலகாரங்களோட நிற்கிறதையும் பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டு அப்பாஜி கிட்ட, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அவங்க தங்களோட ஆத்திரத்தை தீர்த்துக்கிறதுக்கு உங்களை பயன்படுத்துகிறாங்க, நீங்கள் எந்திரிச்சு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. குல்கர்ணி கிட்ட போன பாய்ஸா, உங்களுக்கு சாயியோட என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க, சாயியோட எனக்கு என்ன பிரச்சனை? நான் உங்க வீட்டுக்கார்ட்ட அவனை கிராமத்தை விட்டு அனுப்புங்க, இல்லை நீங்க இந்த சாப்பாட்டை சாப்பிடுங்கன்னு சொன்னேன். இவர் என்னடானா, நான் அவனை ஊரை விட்டு அனுப்ப மாட்டேன், அன்னத்தையும் நான் வீண் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு 2 காரியத்தையும் ஒன்னா பண்ணணும்னு நினைக்கிறாரு. நீங்க போய் அந்த சாயி கிட்ட ஊரை விட்டு போக சொல்லுங்க, இல்லைன்னா உங்க வீட்டுக்காரரு சாப்பிட்டு சாப்பிட்டு ஒரேடியா போயிடுவாரு அப்படின்னு சொல்றான். துவாரகாமையில பாபாவோட பேசிட்டு இருக்கா இல்லையா சிறுமி லக்ஷ்மி, அவ பாபா கிட்ட எனக்கு ஏதாவது அதிசயம் பண்ணி காமிங்களே அப்படின்னு கேக்குறா. தன் கணவரோட நிலைமை ரொம்பவே மோசமா இருக்கிறத பார்த்த பாய்ஸா குல்கர்ணிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக பாபா கிட்ட உதவி கேட்க ஓடி வராங்க. ஆனா பாபா பாய்ஸாவை பேசவே விடல. அவங்கள அமைதிப்படுத்திட்டு லக்ஷ்மி கிட்ட சொல்லிட்டே இருக்காரு, இல்ல லக்ஷ்மி, அதிசயங்களை தங்களை பெருமைப்படுத்தி கொள்றதுக்காக செஞ்சு கட்டுறது ரொம்ப தப்பு. ஆனா ஆபத்துல இருக்கவங்களை காப்பாத்துறதுக்காக அதிசயங்களை கண்டிப்பா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சின்ன பிள்ளை தானே லக்ஷ்மி, அவளோட மனசுல ஜிலேபி சாப்பிடணுன்ற ஆசை இருந்திருக்கும் போல. அதை தெரிஞ்சுக்கிட்ட பாபா, இப்போ உனக்கு ஜிலேபி சாப்பிட ஆசையா தானே இருக்கு அப்படின்னு கேட்க லக்ஷ்மி ரொம்பவே ஆச்சரியப்பட்டு போறா. இங்க ஒருத்தர்கிட்ட சாப்பிட முடியாத அளவு ஜிலேபிகளும் நெய்யினால செஞ்ச லட்டுகளும் இருக்கு, பலவிதமான பலகாரங்களும் இருக்கு. அவர் ஒருத்தரே அதை எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டா அவர் உடம்பு கெட்டு போயிடும் இல்லையா? அதனால அந்த கஷ்டத்துல இருந்து அவருக்கு உதவி பண்றதுக்காக நீ அந்த இனிப்பை சாப்பிடுறியா அப்படின்னு கேட்க, அப்படியா, கண்டிப்பா என்னால முடிஞ்ச அளவு சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்றா லக்ஷ்மி. பாபா தன்னோட பிக்ஷ பாத்திரத்தை தான் தோல்ல மாட்டிருப்பார் இல்லையா, நீளமான ஜோல்லா பை, அதுக்குள்ள வச்சிருக்கார். அதுல இருந்து ஜிலேபி எடுத்து லக்ஷ்மிக்கு கொடுக்கறார். அதை சாப்பிட்ட லக்ஷ்மி, பாபா இந்த ஜிலேபியை நீங்க எங்க வாங்குனீங்க அப்படின்னு கேட்க, ஷிரடியில இருந்துதான் அப்படின்னு சொன்ன உடனே லக்ஷ்மி, கண்டிப்பா இது ஷிரடியில எந்த கடையிலும் வாங்கியிருக்க முடியாது, இங்க இந்த மாதிரி ஜிலேபிலாம் கிடைக்கிறதே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே பாபா ஒரு பொன் சிரிப்போட பாய்ஸா அம்மாவை பார்த்து, பாய்ஸா அம்மா, உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணுமே ஷிரடியில எங்க இந்த மாதிரி ஜிலேபிகள் கிடைக்கும்னு. பாபா பேச பேச பாய்ஸாவோட கண்கள்ல இருந்து ஆனந்த கண்ணீர் கொட்டுது. நான் என்னுடைய பிரச்சனையை சொல்றதுக்கு முன்னாடி எனக்கான தீர்வை சொல்லிட்டாரே அப்படின்னு உருகி நிக்கிறாங்க. பாபா லக்ஷ்மி கிட்ட, உனக்கு இனிப்புகள் மட்டும் இல்ல, இன்னும் பலவித பலகாரங்களும் தரப்போறேன், அதனால நீ உன்னோட நண்பர்கள் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வா, அவங்களுக்கும் இனிப்புகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல லக்ஷ்மி வேகமா ஓடி போய் தன்னோட விளையாண்ட சிறுவர் சிறுமிகளையும் அழைச்சிட்டு வரா. பாபா எல்லாருக்கும் தான் பையில வச்சிருந்த திருவூட்டில இருந்து பலகாரங்களை எடுத்து கொடுக்கறாரு. அந்த பலகாரங்கள்லாம் எங்க இருந்து வந்தது?
குல்கர்ணியோட வீட்டில் சாப்பிட முடியாமல் திணறிட்டு இருக்கார் இல்லையா அப்பாஜி, அவர் ஒரு லட்டையோ ஜிலேபியோ எடுத்து சாப்பிட அந்த ஒவ்வொரு இனிப்பும் பாபாவோட திருவோட்டுக்கு வந்துடுது. அதை எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறார் பாபா. அங்கே அப்பாஜிக்கு சாப்பிட்ற கஷ்டமே தெரியல. ரொம்ப சாதாரண விஷயமா அவர் எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்றாரு. அப்பாஜி சாப்பிட்றதையே ரொம்ப அதிர்ச்சியோட பார்த்துட்டு இருக்கான் குல்கர்ணி. இப்போ அப்பாச்சிக்கே ஒன்றும் புரியல. என்னடா இது, நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம், நம்ம வயிறு நிறைஞ்ச மாதிரி தெரியல, கஷ்டமாகவும் இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு குல்கர்ணியை பார்த்து, என்ன பார்க்குறீங்க, இன்னும் கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க, வந்து பரிமாற சொல்லுங்க, நான் சாப்பிட்டா தானே நீங்கள் சந்தோஷப்படுவீங்க அப்படின்னு கேட்க குல்கர்ணி தன் வீட்டு ஆட்களை பார்க்குறான். அந்த ஆட்களும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு காளி தட்டுக்களை அவனுக்கு காமிக்கிறாங்க. அப்பாச்சி ரொம்பவே சாதாரணமா எந்திரிச்சு நின்று, ஓ அவ்வளவுதானா, இதுவும் நல்லதுக்கு தான், நான் போய் என்னோட வீட்லயும் சாப்பிடணும்ல அப்படின்னு சொன்ன உடனே குல்கர்ணிக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறது. என்னடா அது, 50-60 பேருக்கு சமைச்ச சாப்பாட்டை முழுசும் இவனே சாப்பிட்டுட்டு இப்ப இப்படி சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூஞ்சியில எல்லாம் ஆடல. பாபா பாய்ஸாமா கிட்ட நீங்க வீட்டுக்கு போங்க, எல்லாம் நல்லதா நடக்கும் அப்படின்னு சொல்லி அல்லா மாலிக்னு அவங்கள ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பி வைக்கிறாரு. தாங்க முடியாத ஆத்திரத்தோட கொதிக்கிற மனசோட ஊஞ்சலாடிட்டு இருக்க குல்கர்ணியோட மனசுல எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி அவனோட தங்கச்சி, அண்ணா சமைச்சது என்னவோ 50-60 பேருக்கு மாதிரி எனக்கு தெரியல, அதனாலதான் அந்த ஆளு வேகமா சாப்பிட்டுட்டு உன் மூக்க உடைச்சிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்றா. பாபாவோட இருப்பிடத்துக்கு லக்ஷ்மியை தேடி அவளோட அம்மா வந்துடுறாங்க. தன்னோட அம்மாவை பார்த்து லக்ஷ்மி, அம்மா சாயி தாமா எனக்கு கிடைச்ச புது ஃப்ரெண்டு, நான் காலையில கஞ்சி கூட குடிச்சிட்டு வராம வந்துட்டேன்னு கவலைப்படுறீங்களே, எனக்கு பாபா எவ்வளவு இனிப்புகள் தெரியுமா சாப்பிட கொடுத்தாரு அப்படின்னு சந்தோஷமா சொல்றா. அதோட தன்னோட அம்மா கிட்ட நான் சாப்பிட்ட இடத்தையெல்லாம் கூட்டி பாபாவுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்ல, பாபா இப்படி எல்லாருக்குமே அடுத்தவங்களுக்கு உதவணுன்ற எண்ணம் இருந்துட்டா இந்த உலகமே சொர்க்கம் ஆயிரும். இருட்டு போக்குறதுக்கு பெரிய பெரிய விளக்குகள் தான் தேவை அப்படிங்கிறது கிடையாது. ஒரு சின்ன மெழுகுவர்த்தி போதும், அதுவே தேவையான வழியை காட்டும். அது போல உதவணுன்ற எண்ணம் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்றாரு. அங்கிருந்து கிளம்புன லக்ஷ்மியோட அம்மாவோட மனசுல, ஐயோ இந்த மனுஷன் கூட பேசக்கூடாதுன்னு சட்டம் எல்லாம் போட்டிருக்காங்க, ஆனா இவ என்னடானா எப்ப பார்த்தாலும் இங்கேயே கிடக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கோபமா வந்துட்டு இருக்காங்க. வர்ற வழியில குல்கர்ணியோட ஆட்கள் இவங்களை விசாரிக்க, லக்ஷ்மி சின்ன பொண்ணு தானே, உடனே நான் பாபாவை தான் பார்த்துட்டு வர்றேன், அவர் எனக்கு எவ்வளோ இனிப்புகள் தெரியுமா சாப்பிட கொடுத்தாரு அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட குல்கர்ணியோட ஆட்களுக்கு இந்த பரதேசிக்கு எங்கிருந்து இனிப்பு கிடைச்சது அப்படின்னு சந்தேகம் வந்துடுது. என்ன ஜிலேபி மட்டும்தான் தந்தானா இல்ல வேற என்னென்ன பலகாரம் அப்படின்னு கேட்க, பயந்து போன லக்ஷ்மியோட அம்மா லக்ஷ்மி பேசுறத தடுக்க முயற்சி பண்றாங்க. ஆனா அது புரியாத லக்ஷ்மி, அவர் எனக்கு ஜிலேபி கொடுத்தாரு, பஜ்ஜி கொடுத்தாரு, ஏன் நல்ல நெய்யில செஞ்ச லட்டு கூட கொடுத்தாரு அப்படின்னு சொல்றா. ஏன் இவ்வளோ ஆச்சரியப்படுறீங்க, பாபா நினைச்சா எங்க இருந்து வேணா என்ன பொருளை வேணா வர வச்சிருவார் தெரியுமா அப்படின்னு சொல்றா. தன்னோட மனைவி தன்னோட தங்க சொல்ற மாதிரி 50-60 பேருக்கு சமைக்கல போல அப்படின்னு சந்தேகப்பட்ட குல்கர்ணி தன்னோட மனைவியை பார்த்து, எத்தனை பேருக்கு சமைச்சிங்க, 50-60 பேருக்கு சமைச்ச மாதிரி தெரியலையே, அப்படி சமைச்சிருந்தா அவன் ஒத்த ஆளா எப்படி சாப்பிட்டுருக்க முடியும், ஏதோ சதி பண்ணி இருக்க அப்படின்னு சொல்லி கஷ்டப்படுத்துறான். அவனோட தங்கச்சியும் விநாயகர் குபேரர் வீட்டுல போய் சாப்பிட்டுட்டு குபேரரை அவமானப்படுத்தின மாதிரியே உனக்கும் நடந்து போச்சே அண்ணா அப்படின்னு சொல்லி பிரச்சனையை மேலும் பெருசாக்க பாக்கறா. உடனே குல்கர்ணி ருக்மணி கிட்ட, நீ அன்னைக்கு என்ன மதிக்காம அந்த பிச்சைக்காரனை பார்த்து பிச்சை போட்டவதானே, இன்னைக்கு ஏதோ சதி பண்ணி இருக்க, இல்லைன்னா அந்த அப்பாச்சி பாட்டில் எப்படி இவ்வளவு சாப்பாட்டையும் ஒத்த ஆளா சாப்பிட்டு இருப்பான் சொல்லு, அந்த அப்பாஜி ஜெயிச்சுட்டா அந்த மந்திரக்காரன் இந்த ஊரை விட்டு போக மாட்டான்னு நீ நினைச்சு ஏதோ சதி பண்ணிருக்க அப்படின்னு அவளை பயங்கரமா திட்டுறான். குல்கர்ணியால அப்பாச்சி பாட்டில் அவ்வளவு சாப்பாட்டையும் ரொம்ப சுலபமா சாப்பிட்டத ஜீரணிச்சிக்கவே முடியல. அவன் தன்னோட மனைவி ருக்மிணியை கூப்பிட்டு, அவன் ஒத்த ஆளா எப்படி இவ்வளவு சாப்பாடையும் சாப்பிட்டான், எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கும்போது அவனோட அடியாட்கள் 2 பேரும் வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. ஐயா, உங்களோட பிரச்சனைக்கெல்லாம் காரணம் அந்த சாமியார் தாங்க அப்படின்னு சொல்றாங்க.
ஏன்னா அப்பாச்சி பாட்டில் ஒத்தால இவ்வளோ பலகாரங்களையும் சாப்பிடலைங்க. அந்த சூனியக்காரன் தன்னோட மந்திரத்தின் மூலமா அந்த பலகாரங்களை எல்லாம் ஷிரடி குழந்தைங்களை சாப்பிட வச்சிருக்கான் அப்படின்னு சொல்றானுங்க. அதை கேட்ட குல்கர்னி, ஓ இதுதான் விஷயமா? அந்த பரதேசியை ஏதாவது செய்யணும்னு நினைச்சாலும் என்னால எதுவும் செய்ய முடியலையே. அந்த சாமியார் மேல எப்பயும் ஒரு கண் இருக்கட்டும்டா. இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு கண்டுபிடிக்கணுமே. அத்தோட இந்த சாப்பாட்டு விஷயம் ஊர்ல இருக்க ஒரு பயலுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். பாபா தன்னோட துவாரகாமையில சுகத்தை மட்டுமே அனுபவிக்கிற மக்களுக்கு அது எங்க பறி போயிடுமோ அப்படிங்கிற பயம், வெற்றியை மட்டுமே பார்த்தவனுக்கு எங்க தோத்து போயிடுவோமோங்கிற பயம், கேள்வியே கேட்டு பழகினவனுக்கு பதில் சொல்றதுக்கு பயம், பலசாலிக்கு எதிரிய கண்டா பயம், இருட்டிலேயே வாழ்றவனுக்கு தன்னோட நிழலை பார்த்தாலே பயம், அத்தோட இறையில கலப்படம் கலக்கிறவனுக்கு இறைவனை கண்டா பயம், வாழணும்னு ஆசைப்படுறவனுக்கு சாவக்கண்டு பயம். இப்படி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இந்த மாதிரி பயங்கள் எவ்வளவோ இருக்கு. ஆனா இதுல எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படின்னு உணர்ந்து வாழ்றவனுக்கு மட்டும்தான் பயங்கிறதே கிடையாது அப்படின்னு தன்னோட உபதேசத்தை சொல்லிட்டு இருக்காரு. அன்னைக்கு ராத்திரி அப்பாச்சி பாட்டிலுக்கு பயங்கரமான வயிற்று வலி உண்டாகுது. பயந்து போன அப்பாஜியோட அம்மா வயிற்று வலிக்கான காரணம் என்ன, மத்தியானம் நீ என்ன சாப்பிட்ட அப்படின்னு சொல்லி விசாரிக்க குல்கர்னி வீட்டில் நடந்த விஷயத்த அப்பாஜி பாய்ஸா 2 பேருமே அந்த அம்மா கிட்டேருந்து மறைச்சிடுறாங்க. ஏன்னா ஏற்கனவே அந்த அம்மாவுக்கு பாபான்ற பேரை கேட்டாலே பிடிக்காது. அப்போது பாபாவை ஊரை விட்டு அனுப்பாததுனால தான் குல்கர்னியோட வீட்டில் இந்த சாப்பாட்டு பிரச்சனையே நடந்ததுன்னு தெரிஞ்சா ரொம்ப கோபப்படுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்த மறைச்சிடுறாங்க. பாபா கிட்ட வயிற்று வலிக்கான மருந்து வாங்க புறப்பட்ட பாய்ஸாவை பார்த்தா அவங்க மாமியார் ரொம்பவே கோபப்பட்டு, ஒட்டுமொத்த ஊரும் ஒதுக்கி வச்சிருக்க ஒருத்தன் கிட்ட போய் மருந்து வாங்கிட்டு வர போறியா? இந்த ஊருக்கான ஒரே வைத்தியர் குல்கர்னி தான். நீ அவர்கிட்ட இருந்து தான் கண்டிப்பா மருந்து வாங்கிட்டு வரணும்னு சொல்லி ரொம்ப கராரா சொல்றாங்க. அப்போ தச்ச துணியை கொண்டு வராரு தையல்காரர். அந்த தையக்காரர் துணையோட பாய்ஸாவை குல்கர்னியோட வீட்டுக்கு மருந்து வாங்க அனுப்பி வச்சிடுறாங்க. ஆனா அந்த குல்கர்னியால தான் உங்க பிள்ளைக்கு இவ்வளவு ஆபத்தும் வந்ததுன்னு சொல்ல போன பாய்ஸாவை அப்பாச்சி பாட்டில் தன்னோட சைகை மூலமா சொல்ல விடாம தடுத்துறாரு. அதனால தையக்காரர் துணையோட அந்த இருட்டு நேரத்துல குல்கர்னி வீட்டுக்கு போன பாய்ஸாவை அவமானப்படுத்தியறான் குல்கர்னி. இருட்டு நேரத்துல விளக்கு வச்சதுக்கு அப்புறம் நான் இலை தழையிலலாம் கை வைக்க மாட்டேன், மருந்து எதுவும் கொடுக்க முடியாது, நீங்க காலையில வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறான். அவர் வயிற்று வலியால அங்க துடிச்சிட்டு இருக்காரு, நீங்க காலையில வந்து வாங்கிட்டு போக சொல்றீங்க அப்படின்னு கேட்ட பாய்ஸா கிட்ட மருந்து கொடுக்க மறுத்தறான் குல்கர்னி. வேற வழி இல்லாத பாய்ஸா பாபா கிட்ட மருந்து வாங்குறதுக்காக தையக்காரர் துணையோட போறாங்க. அதை பார்த்த குல்கர்னியோட ஆட்கள், இந்த அம்மா ஐயாவை எப்பயுமே மதிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சாணியை ஒரு பெரிய உருண்டையா உருட்டி பாய்ஸா மேல வீசிடுறாங்க. யாரு சாணி உருண்டையை வீசினதுன்னு சொல்லிட்டு கோவமா பேசின தையற்காரரை சமாதானப்படுத்தி சாயை பார்க்க வேகமா ஓடி வராங்க பாய்ஸா. பாய்ஸா மேல ஒட்டி இருந்த சாணியை பார்த்த பாபாவுக்கு ரொம்ப வருத்தமாயிருது. இது இப்போ முக்கியமான விஷயம் இல்லை சாயி, உன்னை எப்படியாவது பார்க்கணும்னு தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்ல, என்ன பார்க்கணும்னா இந்த நேரத்துல நீங்க இங்க வர வேண்டிய அவசியமே இல்லையே அம்மா. தெரியும் சாயி, ஆனா அவருக்கு வீட்டுல பயங்கரமான வயிற்று வலி. அதை கேட்ட பாபா, அவ்வளவு சாப்பாட்டையும் ஒருத்தரையே சாப்பிட வச்சா வயிற்று வலி வராம என்னமா செய்யும்? எது எப்படி இருந்தாலும் கர்ம பலனுக்கு நாம பதில் சொல்லிதான் ஆகணும். நல்லது செய்யறவங்களுக்கு நல்லது, கெட்டது செய்யறவங்களுக்கு கெட்டது கிடைச்சே தீரும். எவ்வளவுதான் தங்க கிட்ட பணபலம் இருந்தாலும் எழுதி வச்சதை மாத்தவே முடியாது. அவன் கோடீஸ்வரனா இருந்தாலும் சரி, சாமானியனா இருந்தாலும் சரி, எல்லாமே விதிப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ பாய்ஸா மேல சாணியை விட்டு வீசின சந்தோஷத்துல குல்கர்னியோட ஆட்கள் 2 பேரும் வேகமா ஓடி வராங்க. அப்படி ஓடி வரும்போது வழியில இருந்த ஒரு பெரிய சாணி குவியல்ல விழுந்துடுறாங்க. தன்வினை தன்னை சுடும்னு பாபா சொன்னபடி அவங்களோட முகம் மட்டுமில்ல, அவங்களோட உடம்பு முழுவதுமே சாணி ஆயிடுது. அப்பாச்சியோட வயிற்று வலிக்கு அவரோட அருகில் உட்காந்து கடவுளோட மந்திரத்தை சொல்லு அப்படின்னு பாபா சொல்ல, அதை கேட்ட பாய்ஸா, உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது சாயி, அவருக்கு ரொம்ப வயிற்று வலியா இருக்கு, மருந்து ஏதாவது கொடு அப்படின்னு கேட்குறாங்க. என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அம்மா அப்படின்னு சாய் கேட்ட உடனே பதில் சொல்ல முடியாத பாய்ஸா உடனே வீட்டுக்கு வேகமா ஓடிடுறாங்க. கூடவே வந்த தையக்காரரும்
பாபா கிட்ட யாரு வேணா என்ன வேணா சொல்லட்டும், பாய்சாக்கா மாதிரியே நானும் உங்களை பூர்ணமா நம்புறேன் சாயி அப்படின்னு சொல்லிட்டு, மருந்து கொடுக்க வேண்டிய இடத்துல கடவுளோட மந்திரத்தை சொல்ல சொல்றீங்களே அந்த சாயை நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லி கும்பிட்டுட்டு போறாரு. பாய்சா வீட்டுக்கு போகும்போது அவங்க மாமியார் வழியிலேயே காத்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட குல்கர்னி மருந்து கொடுக்கல அப்படிங்கிற விஷயத்த மட்டும் சொல்லிட்டு, தான் பாபாவை சந்திச்சுட்டு வந்ததை பத்தியும் எதுவும் சொல்லாம வேகமா உள்ள போய் குளிச்சுட்டு வராங்க. தன்னோட மகன் தாத்தையோட உட்காந்து கடவுளோட திருநாமத்தை சொல்ல சொல்ல அப்பாஜியோட வயிற்று வலி கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. அந்த சாய்க்கு தான் நம்ம நன்றி சொல்லணும்னு அப்பாஜி கிட்ட சொன்ன பாய்சா தன்னோட மனசுக்குள்ள, நீ யாருன்னு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது, ஆனா உன் மேல எனக்கு முழுமையான நம்பிக்கை வந்துருச்சு. நீ என்னை அம்மான்னு கூப்பிட்டு என் மனசை குளிர வச்சதோட அந்த மூனியையும் பேச வச்சிட்ட. கடவுளோட திருநாமத்தை உச்சரிக்க வச்சு என் கணவரோட வயிற்று வலியும் நீ போக்கிட்ட. கண்டிப்பா உனக்கு அந்த சிவனோட அருள் இருக்கு. எல்லோரோட கஷ்டத்தையும் போக்குறதுக்காக அந்த சிவபெருமான் தான் உன்னை இங்க அனுப்பி வச்சிருக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ளேயே கண்ணீர் மல்க நினைக்கிறா. துவாரகாமையில இருந்த பாபாவோட மனசுல பாய்சா குல்கர்னி கிட்ட மருந்துக்காக கெஞ்சினதும் அவன் எகத்தாளமா பேசி மருந்து கொடுக்க மறுத்த சம்பவமும் தோணிக்கிட்டே இருந்தது. இந்த ஷிரடிக்கு ஒரு நல்ல வைத்தியர் வேணும். எதிரி, நண்பன், ஏழை, பணக்காரன், மதம், ஜாதி, குலம் இதையெல்லாம் பார்க்காம யார் தேடி வந்தாலும் அவங்களோட நோய் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வைத்தியம் பார்க்கணும். ஆனா இங்க வைத்தியனா இருக்கவனே பொறுப்புலையும் இருக்கான். ஆனா அதிகாரம் அவனோட கண்ணை மறைக்குது. இங்க வாழக்கூடிய மக்கள் எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு மனசார உருகி நினைக்கிறார் பாபா. பாபாவை பார்க்கறதுக்காக அவரோட இருப்பிடத்துக்கு வந்த லக்ஷ்மி பாபாவை எங்கேயும் அங்கேயுமா தேடி பார்க்கறா. ஆனா அவர் வச்சிருந்த துணி பைய கூட அங்க காணும் அப்படின்னு ஊருக்குள்ள போய் பாபாவை பத்தி விசாரிக்கிறா. ஆனா யாருக்கும் ஒரு தகவலும் தெரியல. பாபா தன்னோட தோலில மாட்டின பையோடையும் கையில வச்சிருந்த சட்காவோடையும் செடி கொடிகளுடைய வயல் பகுதியில ரொம்ப வேகமா போயிட்டு இருக்காரு. லக்ஷ்மி பின்னாடியே போய் பாபாவை தேடிக்கிட்டு இருந்த குல்கர்னியோட ஆட்கள் அவர் காட்டுப்பகுதிக்கு போயிட்டாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப சந்தோஷமா அவர் ஊரை விட்டே போயிட்டாரு அப்படின்னு முடிவு பண்ணி குல்கர்னி கிட்ட சொல்றதுக்காக போறாங்க. குல்கர்னி கிட்ட சொன்னா தங்களுக்கு தங்க காசு கிடைக்கும் அப்படின்ற எண்ணத்தோட வேகமா ஓடி போறாங்க. அதை கேட்ட குல்கர்னியும், எனக்கு அப்பவே தெரியும்டா, இவன் ரொம்ப நாள் இந்த ஊர்ல தாக்கு பிடிக்க மாட்டான். ஆனா இவன் இப்படி திடீர்னு காணாம போயிட்டா மக்களோட மனசுல உண்டாகிற பரிதாப உணர்ச்சி அவன் மேல இரக்கமா மாறிடும். ஆனா அதை நம்ம தடுக்கணும். அதுக்காக ஊருக்குள்ள இதை விட ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்தோம்னா இந்த பிரச்சனை சின்னதாயிரும், யாரும் கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு முடிவெடுக்கிறான். ஏதோ ஒரு பெரிய திட்டம் போட்டவனா தன்னோட வேலையாட்களை கூப்பிட்டு, நான் இதைத்தாண்டா ரொம்ப நாளாக எதிர்பார்த்தேன், நீங்கள் ஊரில் இருக்கவங்க எல்லாரையும் கூப்பிட்டு என்னை உடனே பார்க்க வர சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லி அனுப்பிவிடுறான். குல்கர்னி ஊரில் இருக்க மக்களையெல்லாம் நான் முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக பார்க்கணும், உடனே வர சொல்லுங்கன்னு சொன்னதை கேட்டு ஊர் மக்களும் அவனோட வீட்டுக்கு முன்னாடி கூடியிருக்காங்க. ஷிரடியில ஒவ்வொரு வருஷமும் ஒரு குறிப்பிட்ட மாசத்துல ஊர் மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு மகா பூஜை நடத்துவாங்க போல. அதுக்கு ஆகிற செலவை சந்தா தொகையா ஊர் மக்கள் கிட்டே வசூலிச்சு நடத்துறது பழக்கம். இந்த வருஷம் அந்த மகா பூஜைய நாளைக்கு நாள் நல்லா இருக்கிறதுனால உடனே நடத்தணும்னு குல்கர்னி சொல்ல ஊர் மக்கள் ரொம்பவே யோசிக்கிறாங்க. ஏன்னா மகா பூஜை நடத்துறதுக்கு இன்னும் சில மாசங்கள் இருக்கு. அதோட விவசாயத்துல தங்கள்கிட்ட இருந்த பைசாவையெல்லாம் அவங்க போட்டுட்டதுனால இப்ப சந்தா தொகை கொடுக்கறது கூட அவங்களுக்கு ஒரு கஷ்டமான விஷயமாயிருது. மக்கள் மனசு புரிஞ்சுக்கிட்ட மெஹல்சா பத்தியும் குல்கர்னி கிட்ட ஏழை பாழைகள் கிட்ட இப்ப இவ்வளவு பணம் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்ல, அறுவடை காலம் ஆரம்பிச்ச உடனே நம்ம இந்த விழாவை பத்தி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்ல, உடனே குல்கர்னியோட ஆட்கள் பணம் கொடுக்க முடியாதவங்களுக்கு உதவி பண்றதுக்காக ஐயா அவங்களோட நிலத்தை வச்சுக்கிட்டு சந்தா தொகையை கட்டிடுவாரு அப்படின்னு சொல்றாங்க. உங்க எல்லாரையும் விட ஒருத்தர் ரொம்ப நிறைய சந்தா தொகை கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு குல்கர்னி அப்பாஜியோட வீட்டுக்கு ஒரு பெரிய திட்டத்தோட கிளம்பி போறான். பாய்சா வீட்டுக்கு வராட்டி எடுத்துட்டு வந்த லக்ஷ்மி பாய்சா கிட்ட ஷிரடியிலிருந்து பாபா கிளம்பிட்டதாகவும் அவர் காட்டுக்குள்ள போறத என் கண்ணால நான் பார்த்தேன்
அப்படின்னு சொல்றா. அதை கேட்ட பாய்ஸாக்கு பயங்கர அதிர்ச்சி ஆயிட்டு உடனே சாயை பார்க்கறதுக்காக வெளியில கிளம்புறா. அதை பார்த்து அவளோட மாமியார், நீ அந்த சாயை பார்க்க போறதா இருந்தா ஒரேடி அந்த வீட்டை விட்டு போயிடு, ஏன் இந்த ஷீரடி ஊரை விட்டு நீ போயிடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. பாய்ஸாவும் அவளோட கணவர் அப்பாஜியும் பாபாவை பத்தி எவ்வளவோ எடுத்து சொல்லியும் அப்பாஜியோட அம்மா அதை ஏத்துக்கவே இல்லை. நான் இந்த வீட்டுக்கு எஜமான், நான் உயிரோட இருக்க வரைக்கும் நான் சொல்றத மட்டும்தான் நீங்க கேட்கணும் அப்படின்னு கண்டிப்பா சொல்லிடுறாங்க. ஒரே ஒரு தடவையாவது பாபாவை பார்க்கறதுக்கு அனுமதி கேட்ட பாய்ஸாவோட கையை எடுத்துட்டு போய் அவளோட மகன் தாத்தையாவோட தலையில வச்சு, நீ இந்த தாத்தையா மேல சத்தியம் பண்ணதா நினைச்சுக்கோ, இனிமே நீ சாயை பார்க்க போகவே கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அத்தோட ஓரமா நின்று எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருந்த லக்ஷ்மியை கூப்பிட்டு, இனி வராட்டி கிராட்டின்னு தூக்கிட்டு இந்த வீட்டு பக்கம் வர்ற வேலையை வச்சுக்காத அப்படின்னு சொல்லி மிரட்டி விட்டுறாங்க. அதே நேரத்துல குல்கர்னி தன் ஆள் பலத்தோட பாய்ஸோட வீட்டுக்கு வந்துடுறான். தான் மகா பூஜை நடத்த இருக்கிறதாகவும் அதுக்கான சந்தா தொகையை வசூல் பண்ண வந்ததாகவும் சொல்றான். காட்டுக்குள்ள மூலிகைகளை பறிக்க போன பாபா நட்ட நடு காட்டுக்குள்ள ஒரு பெரிய பள்ளத்தை பாக்குறாரு. அந்த பள்ளத்துக்குள்ள ஒரு சின்ன கரடி கீழே விழுந்திருந்தது. மேல நின்ன தாய் கரடி அந்த குட்டிய பார்த்துக்கிட்டே நின்னு ரொம்பவே வேதனையான குரல்ல பலத்த சத்தத்தோட கத்திட்டு இருந்தது. அதை பார்த்த பாபா, உன் குரல்ல இருக்க கோபத்தை விட அதுல இருக்க வருத்தத்தை நான் உணர்றேன், ஒரு தாயோட வலியை நான் உணர்ந்துகிட்டேன், கொஞ்சம் பொறுமையாயிரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பள்ளத்துக்குள்ள இறங்கி அந்த குட்டியை தூக்கி மேல விடுறாரு. சந்தோஷமா கிளம்பின கரடியையும் அதனோட குட்டிகளையும் பாபா ஒரு சின்ன புன்சிரிப்போட பார்த்துட்டு இருந்தாரு. அப்பாஜியோட வீட்டுக்கு வந்த குல்கர்னி, நான் உங்க வீட்டுக்கு ஒரு உதவி கேட்டு வந்திருக்கேன், உங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் உதவி பண்ணாதானே எல்லாமே நல்லா நடக்கும்னு தந்திரமா சொல்ல, இந்த ஊருக்காக நானும் என் குடும்பமும் எந்த உதவி வேணாலும் செய்வோம் அப்படின்னு அப்பாஜி அப்பாவே ஒரு வார்த்தை சொல்றாரு. குல்கர்னி அப்பாஜியோட அம்மா கிட்ட நாளைக்கு நடக்க போற மகா பூஜைக்கு பெரிய யாகம் ஒன்று பண்ண போறதாகவும் அதுக்கு நிறைய அரிசி வெல்லம் நெய் எல்லாம் வேணும்னு அதையெல்லாம் உங்க பையன்தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட அப்பாஜியோட அம்மா, ஏன் என்னோட பையன் மட்டும் கொடுக்கணும், இது ஊருக்கு பொதுவான திருவிழா தானே, எல்லாரும் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல, இல்லை இந்த ஊர்ல நிறைய அபசகுணங்கள் நடக்குது, இதெல்லாம் யாரால எதனால நடந்தது, அதனால அந்த தப்ப பண்ணவங்க தான் அதுக்கான பரிகாரம் பண்ணணும்னு சொல்றான். அவன் மறைமுகமா பாய்ஸாவும் அப்பாஜியும் பாபாக்கு ஆதரவா நடந்ததுனால மட்டும்தான் அபசகுணங்கள் நடக்க காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதோட அந்த மாயம் மந்திரம் பண்ண சாமியார தான் ஊரை விட்டு விரட்டிட்டதாகவும் சொல்றான். அதை கேட்ட அப்பாஜி பூஜைக்கு தேவையான பொருட்களை தான் கொடுத்து உதவுறதா சொல்ல, உடனே குல்கர்னியோட ஆட்கள், உங்களுக்கு எதுக்கு சிரமம், நாங்களே எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுல இருந்த முழு அரிசி பருப்பு பாதாம் போன்ற எல்லா பொருட்களையும் எடுத்துட்டு வந்து வாரி வழிச்சு வண்டியில ஏத்திட்டு கிளம்பிடுறாங்க. பாய்ஸாவும் அவளோட மாமியாரும் எவ்வளவோ தடுத்தும் கேட்காம அவங்க எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிடுறாங்க. எங்களுக்கு தேவையான எல்லா பொருளும் கிடைச்சிருச்சு, நீங்க கண்டிப்பா பூஜைக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. மனசுடிஞ்சு போன பாய்ஸா வீட்டோட சுவத்துல சாஞ்சு அழுதுகிட்டே இருக்கா. அதை பார்த்த அப்பாஜி தன்னோட மகன் தாத்தையாவை கூப்பிட்டு வீட்டுல இருக்க பொருட்களை எல்லாம் குல்கர்னியோட ஆட்கள் எடுத்துட்டு போனதை நினைச்சு இவ அழுதுட்டு இருக்கான்னு நினைக்கிறியா? இல்ல, இவளோட அழுகைக்கு உண்மையான காரணம் பாபா ஷிரடியை விட்டு போனதுதான் அப்படின்னு சொன்ன உடனே அதை கேட்டுட்டு இருந்த தாத்தையா தன்னோட அம்மா கிட்ட வந்து, அம்மா, பாபா தான் உங்ககிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காரே ஷிரடியை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு, அதனால கண்டிப்பா வந்துடுவாரு, நீங்க அழாதீங்க அப்படின்னு ஆறுதல் சொல்றான். அதை கேட்ட பாய்ஸாக்கு, ஆமால சாய் சத்தியம் செஞ்சு கொடுத்துருக்கிறதுனால நிச்சயம் வந்துருவாரு அப்படின்னு நினைச்சு ரொம்ப மனசு ஆறுதல் படுறா. நடக்கிறது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட பாபா காட்டுல இருந்துகிட்டே, நீங்க கவலைப்படாதீங்க பாய்ஸாமா, உங்க கவலையை போக்க வேண்டியது என்னோட கடமை, உங்க தாய்மை உணர்வுக்கு நான் தலை வணங்குறேன், இந்த உலகம் என்னைக்கும் உங்க தாய்மையை போற்ற வகையில உங்களை நான் என்னைக்கும் என்னுடைய தாயாவே நினைப்பேன் அப்படின்னு சொல்றாரு. சாயி அந்த இயற்கை கடவுளை வனதேவனை மனமுருக வேண்ட ஒளி வடிவமா தோன்றிய அந்த வனதேவன், உன் காலடி பட்டதுனால இந்த மண்ணு புனிதம் அடைஞ்சிருச்சு, உனக்கு நான் என்ன உதவி செய்யணும் அப்படின்னு கேக்குறாரு.
அதுக்கு பாபா, இந்த ஷிரடியையும் அதை சுற்றி இருக்க கிராம மக்களையும் நோய் நொடியிலிருந்து காக்கிறதுக்கு உங்கள் வனத்தில் இருக்க இலை தழைகளை நான் உங்கள் அனுமதியோடு பறிக்கணும் அப்படின்னு சொல்ல, உனக்கு வேண்டியதையெல்லாம் நீ இங்கிருந்து எடுத்துக்கோ. இந்த உலக மக்களுக்கு உன்னோட சேர்ந்து நானும் பயன்பட போகிறத நினச்சா ரொம்பவே எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அந்த இயற்கை கடவுளை வணங்கி அங்கேருந்து கிளம்புறார் பாபா.